வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கொத்தவரங்காய் நமது பாரம்பரிய சமையலில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காய்ங்க. இதில் நீர் சத்து, நார் சத்து, விட்டமின்கள், தாதுக்கள் அப்படின்னு பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. அதாவது ஒரு ஊட்டச்சத்து பட்டாளமே கொத்தவரங்காயில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாரத்திற்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொண்டோம்னா அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கொத்தவரங்காய் நமக்கு அளிக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீரிழிவு நோய் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொத்தவரங்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொத்தவரங்காய் குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்டு இருக்கு. ஸோ குறைந்த கிளைசெமிக் குறியீடு அப்படின்னா என்னன்னா, நாம் ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அல்லது மற்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசெமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருந்ததுன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அதில் கார்போஹைட்ரேட்லாம் இருக்கும், அது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை ஒருவேளை அதிகப்படுத்திடலாம். ஆனால் கொத்தவரங்காய் குறைந்த கிளைசெமிக் குறியீடு தான் கொண்டு இருக்கு. ஸோ இதனால் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உயராமல் உங்களுக்கு கண்ட்ரோல்லே இருக்கும். கிளைகோ நியூட்ரியன்ஸ் கொத்தவரங்காய் நிறைந்திருக்கிறதால ஸோ அதாவது சில சத்துக்கள் இதில் இருக்கு. ஸோ அந்த சத்துக்கள் தான் இந்த கிளைகோ நியூட்ரியன்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்சுலின் சுரப்பை உங்களுக்கு தூண்டுறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ சுகர் ப்ராப்ளம் நீங்கள் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும், ஃபியூச்சரில் வரக்கூடாதுன்னு நினைச்சாலுமே இப்போ இருந்தே கொத்தவரங்காய் இதன் காரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். இதயத்தினுடைய செயல்பாட்டை சீராக வைக்கிறதுக்கு தான் கொத்தவரங்காய் பெரிதும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பிரச்சனைகளை முதல்ல கொத்தவரங்காய் சரி பண்ணிடும். ஒன்று கொழுப்பை குறைக்கும், அதாவது இந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். இன்னொன்று பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும், அதாவது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு கொடுத்து இதயத்தை பாதுகாக்கும். ஸோ இப்போ அந்த கொழுப்பை குறைக்கும் அப்படின்ற அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய அந்த கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள், சால்யூபிள் ஃபைபர் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை உறிஞ்சி ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் ரத்த ஓட்டம் அந்த ரத்த நாளங்கள் வழியாக சீராக உங்களுக்கு இருக்கும். ஸோ கொழுப்பு படிவுகள் உங்களுக்கு இப்போது கிடையாது. ஆனால் உங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்குன்னு வச்சிங்களேன். ரத்த அழுத்தம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் நரம்புகளில் அந்த ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இருக்குங்களை தான் நம்ம ஹைப்பர் டென்ஷன், அதாவது ரத்த அழுத்தம், ஹை பிபின்னு சொல்லுவோம், உயர் ரத்த அழுத்தம் சொல்லுவோம். ஸோ இப்போ இதை நீங்கள் கியூர் பண்ணணும்னா பொட்டாசியம், மெக்னீசியம் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய கொத்தவரங்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இதில் இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்தெல்லாம் ரத்த ஓட்டத்தை சீராக்கி அந்த இறுக்கங்களை தளர்த்தி உங்களுக்கு பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி ரத்த ஓட்டத்தை தடையே இல்லாமல் இதயத்துக்கு கொடுக்குது. அதனால மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே வராது. அப்படி வரக்கூடாதுன்னா நீங்கள் கொத்தவரங்காயை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, அந்த டைஜஸ்டிவ் ஹெல்த் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கிறதுக்கு, அது ஃபங்க்ஷன் ஆகிறது ப்ராப்பராக உங்களுக்கு ஆகிறதுக்கெல்லாமே நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கொத்தவரங்காய் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். அது மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு தீர்வளிக்கும். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து குடல் இயக்கத்தை மென்மையாக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை உங்களுக்கு குணமாக்குது. குடலை சுத்தம் செய்யுது. ஸோ அது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி குடல் புண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்சர் ஏற்படுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு குறைக்குதுங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றுவதற்கும், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம், இது மாதிரி வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்குமே நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டு செரிமான மண்டலத்தை வலுப்படுத்திக் கொள்ளலாம். எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவடைத்துக் கொள்வதற்கு நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ வயதானவர்களுக்கும் வளரக்கூடிய குழந்தைகளுக்குமே எலும்பு ஆரோக்கியம் அப்படின்றது மிக முக்கியம். ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொத்தவரங்காயில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்கு. ஸோ இது அதிக அளவில் இருக்கிறதால எலும்புகளையும் பற்களையும் இது வலுப்படுத்துறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால எலும்பு தேய்மானம் அப்படின்றது நமக்கு இருக்காது. ஸோ கொத்தவரங்காயை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கோம் அப்படின்னா பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற அந்த எலும்பு தேய்மானம் போன்ற குறைபாடுகள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். 50-60 வயதுகளிலுமே எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல், பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படாமல் எலும்புகளையும் பற்களையும் வலுவடைந்து வைத்துக் கொண்டு உடலை பலப்படுத்துறதுக்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க கொத்தவரங்காய். ஸோ இம்யூனிட்டியை நமக்கு பூஸ்டர் பண்ணும். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கு. ஸோ இந்த விட்டமின் சி என்ன பண்ணணும்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நமக்கு உருவாக்கும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம
கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி புதுவிதமான ஒரு நோயை எப்போதுமே உண்டு பண்ணாது. அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை எப்போதுமே வலுவாக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து கொத்தவரங்காய் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று உடல்நலத்தை பராமரித்துக் கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.